ஹலோ கை வெல்கம் டு ட்ரேடிங் தமிழா. இப்போ நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். மண்டேயோட வியூ எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போமா. இதில் இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ மண்டே சப்போஸ் ஒரு கேப் டவுன் வருது. கேப் டவுனில் ஃப்ரைடேவோட லோக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து 22,928 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம. சப்போஸ் இங்கே இருக்குது அப்படின்னா வந்து இங்கே வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இதையுமே பிரேக் த்ரூ பண்ணுது அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே நெக்ஸ்ட் 22,600 22,700 ரேஞ்ச் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகுது, மேலே சப்போஸ் 23,300 23,400 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அதாவது 23,500 இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ புல்லிஷ் வியூவில் எதுவுமே இல்லை. என்னோட வியூ பொறுத்த வரைக்குமே வந்து மண்டே வந்து ஒரு பேரிஷ் வியூ தான். ஸோ புரியுதா. நான் இதை ஏரியா ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. சப்போஸ் புல்லிஷ் வியூ அப்படின்னா 23,850க்கு மேலே போகுது அப்படின்னும் போது தான் அது புல்லிஷ் வியூவாக இருக்கும். அப்படி இல்லை மேலே ஒரு கேப் வந்தாலுமே சரி, கேப் டவுன் வந்தாலுமே சரி, ஒரு பேரிஷ்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது லைவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.